செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடனில் சிக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியம் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகிறது. அதன் நடவடிக்கைகள் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடம் தருவதாக இருக்கின்றன. மின்சார தயாரிப்புக்கான நிலக்கரியை கொள்முதல் செய்வதில் தவறு நடக்கிறது என்று கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு கூறப்படுவதுண்டு. திமுக ஆட்சி காலத்தில் அதிமுகவும், அதிமுக ஆட்சி காலத்தில் திமுகவும் இந்த குற்றச்சாட்டை கூறியிருக்கின்றன. அடுத்ததாக தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவதில் அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு, அது ஊழலுக்கு வழிவகுக்கிறது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் அதானி நிறுவனத்துடன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 648 மெகாவாட் அளவிற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை கொள்முதல் செய்து அந்த நிறுவனம் மின்சார வாரியத்திற்கு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தருவதற்கு முன்வந்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதில் 7 ரூபாய் அளவிற்கு 7 ரூபாய் 1 பைசாவுக்கு ஒரு யூனிட் என்று தமிழக அரசு வாங்குவதற்கு உடன்படிக்கை நடந்திருக்கிறது. இதே காலகட்டத்தில் மத்திய பிரதேசத்தில் 5 ரூபாய் 5 பைசாவுக்கு வேறொரு நிறுவனம் குறைந்த ஒப்பந்த புள்ளியின் மூலமாக சூரிய சக்தி மின்சாரத்தை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறது. இந்த ஒப்பீட்டை சுட்டிக்காட்டி 2 ரூபாய் அதிக விலை கொடுத்து ஏன் தர வேண்டும், ஏன் வாங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோருகின்றன. தமிழக அரசின் சார்பில் இரண்டையும் ஒப்பிடுவது தவறு என்கிற கருத்தை மின்வாரியத்தின் அதிகாரிகள் சிலர் சொல்கிறார்கள். திமுகவின் பொருளாளர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு EVKS இளங்கோவன், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் திரு ராமதாஸ் இந்த விவகாரத்தில் தவறு நடந்திருக்கிறது, ஊழலுக்கான பிள்ளையார் சுழி இதில் போடப்பட்டிருக்கிறது, இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதைப் போல தவறு நடந்திருக்கிறதா, அப்படி நடக்கவில்லை என்று அரசாங்கம் இதில் சொல்வதற்கான முகாந்திரங்கள் இதில் இருக்கின்றனவா? எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அரசியல் ரீதியாக ஆட்சியின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக பார்க்கப்பட வேண்டுமா? நம்மோடு இந்த அமர்வில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சிவ ஜெயராஜன், அதிமுகவின் வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி, மின்துறை பொறியாளர் அமைப்பின் திரு காந்தி, சூரிய சக்தி மின்சாரத்தினுடைய நிபுணர்களில் ஒருவராக கருதப்படும் திரு வினித் விஜயராகவன். வணக்கம். ஜெயராஜ், நீங்க தொடர்ச்சியாக சொல்ற குற்றச்சாட்டுல ஒன்றா இதை பார்க்கணுமா, இதுக்கு வேற ஏதேனும் இது இருக்கா? இல்லை, தொடர்ச்சியான குற்றச்சாட்டு ஒரு அரசின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு வைக்கப்படுகிற குற்றச்சாட்டாக இதை நான் பார்க்க முடியாது. இது ஏறக்குறைய இது பார்த்தீர்கள் ஒரு ஒட்டுமொத்த தமிழக அரசினுடைய நிதி நிலைமைக்கே விடுக்கப்பட்ட ஒரு சவால். 6 ரூபாய்க்குத்தான் அதானி நிறுவனம் மத்திய பிரதேசத்திலே அதாவது அந்த ஒப்பந்த புள்ளியை கோருகின்ற பொழுது, அல்லது மத்திய பிரதேசத்தினுடைய சோலார் முயற்சியில் ஈடுபடுகிற பொழுது 6 ரூபாய்க்கு நாங்கள் வழங்குகிறோம் என்று இதே அதானி நிறுவனம் சொல்லுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 7 ரூபாய் 4 பைசாவிற்கு 7 ரூபாய் 1 பைசாவிற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது. இதில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு அச்சத்தை ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு திமுக எழுப்பியிருக்கிறது. இரண்டையும் ஒப்பிடுவது என்பது இரண்டும் போட்டோ வயலட்டிக்கில் இருந்து உருவாக்கப்படுகிற ஒரே வகையிலான மின்சார உற்பத்தி தான். இதுல எந்தவித மாற்றம் கிடையாது. இன்னும் கூட 5 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இது உற்பத்தி செய்யப்படும் அதிகபட்சம். இல்ல, இவங்க நிபுணர்களில் சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய சூரிய வெப்பத்தினுடைய அளவு, தமிழ்நாட்டுடைய அளவு, இதை இரண்டையும் ஒப்பிடக்கூடாது, ஈல்டு அப்படின்னு பார்க்கிறப்ப அங்க அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இரண்டையும் ஒப்பிடுவது டெக்னிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் என்ற வாதத்தை ஒருவேளை எடுத்துக்கொண்டாலும் கூட, ஆனால் 1 ரூபாய் 2 ரூபாய் வரைக்கும் அதிகம் என்பது மிகப்பெரிய ஊழல். இதுல இன்றைக்கு கடலூர் மாநகரத்திலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திலே இன்றைக்கு மாலை திமுகவின் பொருளாளர் தளபதி மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கார், இதற்கு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு சட்டசபை முடிந்ததற்கு பிறகு 100 நாட்கள் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் மானிய கோரிக்கை நடத்தப்படவில்லை. தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் 25 ஆண்டுகளுக்கு ஒரு ஒப்பந்தம் போடக்கூடிய அளவிற்கு இந்த அரசிற்கு யார் அதிகாரம் கொடுத்தது?
அதுதான் நாங்கள் வைக்கிற கேள்வி. 25 ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு போட வேண்டிய அவசியம் என்ன? எல்லா காலத்திலும் உண்டு, நான் இல்லம் சொல்ல. ஆனால் நீங்கள் சட்டசபையில் வையுங்கள், சட்டசபையில் அதற்கான அனுமதியை கோருங்கள், சட்டசபையில் கேளுங்கள். இதற்கு முன்னால் இந்த மாதிரியான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எந்த தொழில் நிறுவனத்தோட அதெல்லாம் சட்டமன்றத்துடைய அனுமதியோடு தான் நடந்தது. அதற்கு உதாரணம் எடுத்துறீங்களா? தலைமை செயலகம் கட்டுகின்ற பொழுது உலகளாவிய குளோபலைஸ் டெண்டரை கலைஞர் செய்தார். கலைஞர் அரசிலே ஒரு குளோபலைஸ் டெண்டரை செய்துவிட்டு செய்திருக்கும். இப்பொழுது மத்திய பிரதேசத்திலே இதே போன்ற ஒரு திட்டத்திலே அவர்கள் உலகளாவிய டெண்டர் விட்டார்கள். நீங்கள் விட வேண்டியதுதானே, ஏன் விடல? அப்ப டெண்டர் விடாமல் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு, அதுவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நெருங்கிய நண்பராக இருக்கிற அதானி குழுமத்திற்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதற்கு பின் இருக்கிற மர்மம் என்ன? திரு காசிநாத பாரதி, இதுல வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்ப நீங்க மத்திய பிரதேசம் இதே மாதிரியான சூரிய ஒளி மின்சாரத்திற்கான இது கேட்கிறப்ப பகிரங்க ஒப்பந்தம் விடுறாங்க. தமிழ்நாட்டில் கலர் டிவி வாங்குறது கூட பகிரங்க ஒப்பந்தம் நடக்கிறது. யார் வேண்டுமானாலும் மூடி முத்திரையிட்ட கவர்ல கொடுக்கலாம், அல்லது மின்சார இதுல வந்து கவர்னன்ஸ்ல கூட அதுல போடலாம். அப்படியான எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு கட்டணத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றப்ப ஒரு தனியார் கம்பெனியோட அரசாங்கம் ஒப்பந்தம் போடுகிறதுன்னு சொன்னா இதுல திரைமறைவில் நடக்கிறதுன்னு எதிர்க்கட்சிகள் சொல்ற வாதத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எலெக்ஷன் நெருங்க போகிறது, தேர்தல் நெருங்க போகிறது என்ற ஒரே காரணத்திற்காக தங்களுடைய கோயபல்ஸ் பிரச்சாரத்தை அங்க லட்சக்கணக்கான கோடி, இங்க ஆயிரக்கணக்கான கோடின்னு ஒரு பொய்யான 4ஆம் தேதி நடக்கிற ஒரு 4ஆம் தேதி வந்து இதுக்கு ஒப்பந்தம் நடக்குது. பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தம் இப்ப ஏன் தேர்தலுக்காக பண்றாங்க? நான் என்னோட கருத்தை சொல்லிடுறேன். 3000 மெகாவாட்டுக்கான சூரிய மின்சக்தி நிலையங்களை நிறுவிட 12/9/2014 தேதியிட்ட ஆணை 7/2014 தமிழக அரசால் வெளியிடப்பட்டது. இன்னைக்கு 12/9/2014, ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. அதுல 7/2014 சூரியசக்தி மின் திட்டத்தில் இது பண்றாங்க. இது வந்து நண்பர் ஜெயராஜ் சொல்றது போல மின்துறை அமைச்சர் மட்டுமே முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்னு ஒன்று இருக்கு. அது கன்சூம்ஷன் சார்ஜா இருந்தாலும் சரி, எந்த சார்ஜா இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் போடுறதா இருந்தாலும் சரி, அங்க வந்து டிபேட்டுக்கு வைக்கணும். இது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு சார்பாக வைக்கப்படும். அது சம்பந்தமாக கருத்து கணிப்பு நடைபெறும். அதுல வந்து டிபேட் நடத்துவாங்க. இங்க சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ இல்ல மின்சார ஒழுங்குமுறை, நான் கேட்கிற ஒரு நேரடி கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த கட்டணத்துக்குள்ள நீங்க வாங்கலாம்னு சொல்லியிருக்கே தவிர ஒப்பந்த புள்ளி கோராதீங்கன்னு சொல்லியிருக்கா? இதுக்கு குறைவா வாங்காதீங்கன்னு சொல்லிருக்கா? இல்ல, அதுல எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அடுத்து இன்னொரு கருத்தை பதிவு வைக்க விரும்புறேன். நண்பர் சொன்னது போல என்னோட கேள்வி வேற. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த விலையை சொல்லி இருக்கு, அந்த விலைக்கு உட்பட்டு தான் நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. 7.1. இதுல என்ன கேள்வி வருதுன்னா, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் எங்கேயாவது அதுலயே கூட பல நேரங்கள்ல ஸ்பிளிட் வேர்டிக்ட் வருது. அதிக விலை கொடுத்து வாங்கினது தப்புன்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் நாகல்சாமி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. வாக்கெடுப்பின் அடிப்படையில செய்றாங்க. அது வந்து பெரும்பான்மை வாதத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட எங்கேயாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நீங்க ஒப்பந்த புள்ளி கேட்காதீங்க, திறந்த ஒளி பகிரங்க போட்டி வைக்காதீங்க, எல்லோரையும் கூட்டு கேட்காதீங்க, நீங்க யாரோ ஒருத்தரோட இந்த ஒப்பந்தத்தை போட்டுங்க நீங்க அப்படி சொல்லல. 7.1க்கு யார் ஒத்து வர்றாங்களோ இல்ல 7.1 தான் குறைவா வாங்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்களா? இல்ல 7.1க்கு தான் அங்க டிபேட் வச்சாங்க. அடுத்து இன்னொரு இதையும் சொல்றேன். மத்திய பிரதேசத்துல நடக்கிறதுல வந்து 7.4, அடுத்து குஜராத்ல வந்து 8.97 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பீகார்ல வந்து 7.87 ஆதாரத்தோட தான் பேசுறேன். இல்ல சிவஜெயராஜ் மாதிரி பொதுவா மத்திய பிரதேசத்துல வந்து நீங்க சொல்ற ஆதாரம் தவறானது. உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசம் நீங்க சொல்ற ஆதாரம் 6 ரூபாய் தான். 6 ரூபாய் தான். இல்ல மத்திய பிரதேசத்துல இன்றைக்கு வந்திருக்கிற செய்தியில, பிடிஐயோட செய்தியில, இந்தியாவிலேயே குறைந்த விலையில மின்சாரத்தை, சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை மத்திய பிரதேசம் செய்திருக்கிறது. அதுல வந்து 300 மெகாவாட் கேட்டப்ப 100 முதலீட்டாளர்கள் முன் வந்தாங்க. 300 மெகாவாட் தேவை, ஆனா 3744 மெகாவாட் அளவிற்கு உற்பத்தி செய்வதற்கு வந்தாங்க. அதுல அதானியும் வந்தார், ரிலையன்ஸ் வந்தது, மற்ற நிறுவனங்கள் வந்தன. மொரிஷியஸ் நிறுவனம் 5 ரூபாய்க்கு முன் வந்தது. அதுதான் குறைந்ததுன்னு கொடுத்திருக்காங்க. அதானி அங்க 6 ரூபாய்க்கு கொடுக்கிறேன். அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். மத்திய பிரதேசத்துல வந்து ஹீட் அதிகம், மின்சாரத்தினுடைய தாக்கம் அதிகம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பண்றதே ஊட்டியில போய் நீங்க மின் உற்பத்தி செய்ய முடியாது. நம்ம ஊட்டியில பண்ணலையே, தொண்டில தானே பண்றோம். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ராமநாதபுரத்துல பண்ற மின் உற்பத்தி அளவுக்கு ஊட்டியிலயோ கொடைக்கானல்லயோ பண்ண முடியாது. ஏன்னா அங்க மின்சாரத்தினுடைய தாக்கம் கம்மி. அதே மாதிரி தான் மத்திய பிரதேசத்துல அதனுடைய உற்பத்தி செலவு கம்மி, அதனால வாங்குறாங்க. இன்னும் ஊட்டியில அடிக்காத வெயிலா? இல்ல, அதை விட மத்திய பிரதேசம் அதிகம். ராஜஸ்தானும் மத்திய பிரதேசம் அதிகம். நீங்க படிச்சிருப்பீங்க பாலைவன பிரதேசத்துல இருந்து. அடுத்து அடுத்து எங்க மின்துறை டெண்டர் விடலன்றது என்ன பதில்? டெண்டர் தேவையில்ல. யார் லோயஸ்ட் பிட்டர் 7.1க்கு யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட விடலாம்.
வந்திருப்பாங்க. பிட்டே இல்லையே, பிட்டிங்கே நடக்கலையே இங்க. இல்ல, குறைத்த தொகைக்கு அவர் தான் வர்றாரு. 7.1 குறைஞ்ச தொகை நிர்ணயிக்கிற தொகை. குறைஞ்ச தொகை எப்படி விட்டோங்கிறதுக்கு காரணத்தை இல்ல, யாரேனும் 10 பேரை கூப்பிட்டு நீங்க என்னென்ன சொல்றீங்கன்னு கேட்டா அதுல குறைந்த தொகையை சொன்னாருன்னு சொன்னா ஏற்கலாம். யாரையுமே கேட்காம ஒரு அமௌண்ட்டை சொல்லி ஒருத்தரோட ஒப்பந்தம் போடுறதுன்னா திட்டத்துல வந்து பெரிய அளவுல நீங்க சொல்ற மாதிரி ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் கிடையாதுங்கிற முதல் கருத்தை பதிய வைக்கிறேன். அடுத்தது வந்து இல்ல, மத்திய பிரதேசத்துல 300 மெகாவாட்டுக்கு 100 முதலீட்டாளர்கள் போயிருக்காங்க. குஜராத்ல 8.97 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பீகார்ல 7.87க்கு 8.75க்கு வாங்குறாங்க. உத்தரப்பிரதேசத்துல 8.60 பைசாவுக்கு வாங்குறாங்க. அதை விட கம்மியா தான் நம்ம வாங்கியிருக்கோம். மத்திய பிரதேசத்துக்கு கேட்டா நீங்க வந்து மற்ற பிரதேசங்கள் எல்லாம் சொல்றீங்க. இல்ல, அப்படி பார்க்கிற போது தமிழகத்துல வந்து கம்மியான தொகைக்கு தான் இன்னைக்கு வந்து அந்த நிறுவனத்தின் பெயர் வந்து ஸ்கை யூனிட் நிறுவனம். அந்த நிறுவனம் 5 ரூபாய்க்கு 300 மெகாவாட்டை உற்பத்தி செய்வது எந்த இடத்துலயும் கிடையாது. 5 ரூபாய்க்கு எந்த இடத்துலயும் கிடையாது. ஏன் ஒப்பந்த புள்ளி நடக்கல, ஏன் இந்த விலை கொடுத்து வாங்குறதுன்றதுக்கு எதிர்க்கட்சிகள் சொல்ற புகார்ல நியாயம் இருக்கா? பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அது வெளிப்படையாக வெளிவரவில்லை என்பது உண்மையான விஷயம். ஒழுங்குமுறை ஆணையம் சூரிய சக்தி மின்சாரத்திற்கான விலையை 7 ரூபாய் 1 பைசா என்று செப்டம்பர் 14 செப்டம்பர் 15 வரைக்காக நிர்ணயித்திருக்கிறார்கள். ஏப்ரல் மாதத்தில் ஒழுங்குமுறை ஆணையமே என்ன செய்கிறது என்றால், யாரையும் கேட்காத கண்டிஷன்லேயே இந்த கால அளவை 16 மார்ச் மாதம் வரைக்கும் நீடிக்கிறார்கள். ஏனென்றால் ஒப்பந்தம் போடப்பட்டாலும் என்றைக்கு மின்சார உற்பத்தி துவங்குகிறதோ அப்பொழுதுதான் இந்த ஒப்பந்த நடைமுறைக்கு வரும். அப்பொழுதுதான் இந்த கட்டண உயர்வு வர முடியும். இரண்டாவதாக, சூரிய ஒளி மின்சாரத்தின் விலை என்பது ரொம்ப வேகமாக குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மின்சாரமாக இருக்கிறது. 12 ரூபாய்க்கு இருந்த மூலதனம் என்பது இன்றைக்கு 5 ரூபாய் 5.86 கோடிக்கு வந்துவிட்டது என்று மத்திய ஒழுங்குமுறை ஆணையமே சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு ஆண்டுக்கு விலை நிர்ணயம் என்பது ஒரு ஆண்டு காலத்துக்கு மட்டுமே வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மத்திய ஒழுங்குமுறை ஆணையம் எடுத்திருக்கிறது. மத்திய ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய வழிகாட்டுதலைத்தான் தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் நடைமுறைப்படுத்தணும். ஆனால் அவர்கள் மேலும் இது யாருமே கேட்காம அடுத்த மார்ச் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அது ஏப்ரல் மாதத்தில் அது மாதிரி உத்தரவு போடுறாங்க. அதுக்கு ஒரு உறுப்பினர் வந்து அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகுதான் ஜூலையில் இப்போ அதானி கூட ஒப்பந்தம் வருகிறது. இவர் மார்ச் மாதத்தில் அதை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அதானியுடன் ஒப்பந்தம் போட வேண்டும் என்பதற்காகவே அரசும் ஒழுங்குமுறை ஆணையமும் சேர்ந்து செயல்பட்டதா என்ற கேள்விக்கு இதுவரையில் ஒழுங்குமுறை ஆணையம் மற்றவர்களும் பதில் சொல்ல முடியும். வேற யாரும் சொல்லாத ஒரு குற்றச்சாட்டை, புதிய குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்க. மீதி எல்லாரும் வெளிவந்திருக்கிற ஒப்பந்தத்தின் மேலதான் சொல்றாங்க. நடைமுறையில ஒப்பந்தத்துக்கு பின்னாடி இரண்டும் கைகோர்த்து கொண்டு செய்திருக்கிறார்கள் புதிய குற்றச்சாட்டு. நான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். இல்ல இருங்க நீங்க பேசாதீங்க, ஊருக்கு பேசாதீங்க. நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல பேசுறதுக்கு. ரெண்டாவது, தமிழ்நாடு மின்சார வாரியமே 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒப்பந்தத்து புள்ளியை கோரினார்கள். அதில் வந்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச கட்டணமே 5 ரூபாய் 50 பைசா. 7 ரூபாய் 1 பைசாவுக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இவர்கள் ஓப்பன் டெண்டர் விடுவார்களே ஆனால் அதானியிடம் 600 மெகாவாட் வாங்க வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. ஏன்னா இங்கு சூரிய ஒளி மின்சாரம் என்பது 0.25% தான் வாங்கணும்னு இருக்கு. அதுதான் ஒழுங்குமுறை ஆணையர் நிர்ணயித்திருக்க விஷயம். அப்படி பார்த்தா 200 மில்லியன் யூனிட் வாங்கினா போரும். இப்ப இவங்க போட்டிருக்கிறது 1600 மில்லியன் யூனிட்டுக்கான ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இல்ல, எதிர்காலத்துல மின்சார தேவை மிக அதிகமா இருக்கும். 25 ஆண்டு காலத்துக்கு யோசிச்சு சொல்ல முடியாது. மின்சார தேவைக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை வைத்து நாம் தீர்த்து விட முடியாது. பசியோடு இருப்பவனுக்கு ஊறுகாய் மட்டும் சாப்பாடாகாது. மின்சார ஒளி, சூரிய ஒளி மின்சாரம் என்பது ஊறுகாய் போன்றுதான் உபயோகிக்கப்படுத்த முடியும். அதை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு மற்ற கட்டமைப்புகள் இருந்தால்தான் அதை பயன்படுத்தவும் முடியும். ஆக அந்த மின் தேவைக்கும் சூரிய ஒளி மின்சாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மின்சாரத்தில் இது போன்ற நான் கன்வென்ஷனல், அதாவது மரபுசாரா மின்சாரத்தை பயன்படுத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு சட்ட விதிமுறைக்குத்தான் நாம் மின்சாரத்தை கொள்முதல் செய்கிறோம். அப்படித்தான் மரபுசாரா வகையில பண்றதுல சுற்றுச்சூழல் கேடு இல்ல, அதை ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பரவலான கருத்து கருத்து எனக்கு இல்ல. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்கு சூரிய சக்தி கொள்கை 2012 வச்சிருக்காங்க. அந்த கொள்கையின் அடிப்படையிலும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இவ்வளவு கட்டணத்தை நிர்ணயிக்கலாம்னு சொல்லி அவங்க சொன்னதன் அடிப்படையில தான் இந்த ஒப்பந்தத்தை நாங்க செஞ்சோம் அரசு விளக்கம். அப்படி ஒரு வாதத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கு ஒரு ஓபன் டெண்டர் முறை வந்திருக்கு. ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருந்தால் 7 ரூபாய் 1 பைசாவுக்கு கீழே நிச்சயமா வந்திருப்பார். இதே அதானி கூட 6 ரூபாய்க்கு தான் வந்திருப்பார். ஏன்னா அப்படிதான் மத்திய பிரதேசில் 6 ரூபாய் 4 பைசாவுக்கு கோட் பண்ணியிருக்கிறார்.
இன்னைக்கு அவங்க குஜராத்தில் இவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க, பீகார்ல 8 ரூபாய்க்கு விற்கிறாங்கிறதெல்லாம் 2012 போடப்பட்ட உத்தரவுகள். இப்போதைக்கு அது மாத்திட்டு இருக்காங்க. இல்ல இப்போதைக்கு வந்த 12ல போட்ட இல்ல இப்போதைக்கு 14 போட்ட உத்தரவு தான். ஏன்னா அதுக்கப்புறமா அந்த உத்தரவுகள் நீண்ட காலம் மாறி போச்சு. பீரியட் எல்லாம் இருக்கிறதுல பீரியட் வந்து அது போட்டிருக்க கண்ட்ரோல் பீரியட், அது 1 வருஷங்கிற விஷயம். நீங்க வந்து இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு பின்னாடியே இவங்க அரசு மின் வாரியமும் அரசும் அல்லது மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் சேர்ந்து கொண்டு இதுல இயங்கி இருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இவர்கள் போடக்கூடிய இதே கமுதியில் 2012 தமிழ்நாடு அரசு சூரிய ஒளி கொள்கையை அறிவித்த பொழுது ராசி கிரீன் எர்த் என்ற ஒரு நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து 100 மெகாவாட் அளவிற்கு அங்கே ஒரு சூரிய ஒளி பூங்காவை அமைக்கப் போகிறோம் என்ற அறிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுதே நிலம் கையகப்படுத்தப்பட்டும் இருக்கிறது. இப்ப அந்த இடத்துல தான் இன்னைக்கு அதானியுடைய பவர் வந்திருக்கு. 648 மெகாவாட், கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மூலதனம் இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டில் இவர்கள் ஓப்பன், அது மட்டும் இல்ல, மின்சார சட்டமே என்ன சொல்லுதுன்னா ஓப்பன் காம்படிஷன் தான் அதனுடைய சட்டத்தினுடைய அடிப்படையே. அதனாலதான் இதுக்கு வணிக ரீதியாக வந்திருக்கக்கூடிய விஷயம் ஓப்பன் காம்படிஷனை வச்சுதான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் இவங்க ஓப்பன் காம்படிஷன் கொடுக்கல? இப்போ ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எப்படி பர்மிஷன் கொடுத்துச்சு? ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறது ஹையஸ்ட் டாரிஃப், இல்ல அதிகபட்சமான லோயஸ்ட் டாரிஃப் தான் 7.1. அப்படில ஒண்ணு 7.1க்கு யார் எடுக்க வந்தாலும் அங்க வாங்கிக்கலாம். இல்ல 7 ரூபாய் 1 ரூபாய் வரையிலும் 1 பைசா வரையிலும் நீங்க வாங்கிக்கலாம்ன்றதா அவங்க சொல்லிருக்கிற நிர்ணயம். ஆமா, அது குறைவா வாங்க வேண்டாம். மற்ற மாநிலத்துல அதோட கூட தானே இருக்கு. மத்த மாநிலத்துல அதோட கூட 2012 போட்ட உத்தரவு. சப்போஸ் மத்த மாநிலத்துல வந்து 2012 இருக்குன்னு சொன்னீங்கன்னா 2012 அதுல வந்து உற்பத்தி வந்து அதிகம் பண்ண முடியும். மத்திய பிரதேசத்துல ராஜஸ்தான்ல உற்பத்தி அதிகம் பண்ண முடியும். இப்படி பேசினா என்னன்னா, 2010 சூரிய ஒளி மின்சாரத்தை மத்திய அரசு அறிவித்த பொழுது மின்சாரத்தின் விலை 18 ரூபாய். அப்ப நான் 18 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்ல முடியுமா? அப்போ அங்க இருக்கக்கூடிய விலைக்கிலிருந்து இன்னைக்கு வேகமாக விலை குறைந்து கொண்டிருக்கிறது. டெக்னாலஜி டெவலப் ஆகுது, அதனால வந்து விலை வீழ்ச்சி என்பது இந்த துறையில நடந்துகிட்டு இருக்கு. டெக்னாலஜி என்பது கூட இல்ல, அதில் வேறு பின்னணி காரணங்கள் நிறைய இருக்கின்றன. அது வேற காரணங்கள், அது நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா விலை வந்து வேகமாக குறைகின்ற காரணம் நீங்க ஒண்ணும் இல்ல, மத்திய ஒழுங்குமுறை ஆணையம் தான் எல்லா ஒழுங்குமுறை ஆணையத்திற்குமான வழிகாட்டு நெறியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லுவதை எல்லா ஒழுங்குமுறை ஆணையமும் கடைபிடிக்க வேண்டும் என்று மின்சார சட்டமே சொல்லுகிறது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓராண்டுக்கு மேலே இந்த கண்ட்ரோல் பீரியட் வைக்காதீங்க. போன ஆண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6.91 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு ஒரு மெகாவாட்டுக்கு மூலதன கட்டணம் தான் விலையை நிர்ணயிப்பதன் அடிப்படையான விலை. இன்றைக்கு அது என்னன்னா 5.86 கோடிக்கு குறைந்து விட்டது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 15% மேல அதனுடைய மூலதன கட்டணம் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விலையை வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு மட்டும்தான் நிர்ணயிக்கணும் என்பது சரியா இருக்கணும். அப்படித்தான் ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயிச்சாங்க. ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயிச்ச இந்த ஓராண்டு காலத்தை இவர்கள் ஏன் இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு நீடித்தார்கள்? யார் கேட்டாங்க? 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடையும். அப்ப இந்த 7 ரூபாய்ன்றதோட மதிப்பு குறைகிற பட்சத்துல அரசாங்கத்துக்கு லாபம் தானே அது. அப்படி ஒரு பார்வை முன்வைக்க முடியாதா? அது டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிறது எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணா சரியா இருக்க முடியும். 25 ஆண்டு காலத்திற்கு இந்த ஒப்பந்தம் மின்சார கொள்முதல், ஏன்னா இது வாங்குறதுனால அந்த பிளான்ட் வந்து 25 வருஷத்துக்கு இருக்கும். அதனால 25 ஆண்டு காலம் அவங்க கிட்ட வாங்கிக்கிறோம்னு போடுறோம். இது கிட்டத்தட்ட எல்லா மின்சாரத்துக்குடையும் போடக்கூடிய ஒப்பந்தத்தின் கால அளவு தான். இதுக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தங்கள் கூட 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள்லாம் இருக்கு. அதனால அதை நாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு விலை அதிகமா வாங்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு 7 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 25 ஆண்டுக்கு 7 ரூபாய் வாங்கணும். நீங்க 25 ஆண்டு காலத்துக்கு வாங்கலன்னா முதலீடு செய்வதற்கு அவர்கள் யாரும் முன் வர மாட்டாங்க. இந்த உத்தரவாதம் முதலீடு ஒரு நாளைக்கு 12 கோடி நஷ்டம் வரும்ல. அப்ப 25 ஆண்டு கோடி ஒரு நாளைக்கு பிறகு பேசுவோம். எப்படி ஏன் பிறகு பேசுவோம்? ஒரு தலைவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. 25 ஆண்டு காலத்துக்கு நீங்க டாக்டர் ராமதாஸ் சொன்னது, இந்த இதை வந்து 25 ஆண்டு காலத்துக்கு வாங்கினா அரசாங்கத்துக்கு 9000 கோடி இழப்பு ஏற்படும். நாள் ஒன்றுக்கு 12 கோடி நஷ்டம் மின்வாரியத்துக்கு ஏற்படும் அப்படின்ற பார்வை வருது. இதுல இந்த ஒப்பந்தம் அப்படின்ற ஒன்றுல ஊழலுக்கான ஊற்றுக்கண் இருக்கு அப்படின்னு திமுகவோட ஸ்டாலின் சொல்றார். இதுல அரசியல் இருக்கு, அதானி இருக்கார், அரசியல் இருக்குன்னு சொல்லி ஈவி.கே. இளங்கோவன் சொல்றார். இந்த கொள்முதல் என்பது 7 ரூபாய்க்கு குறைவா வாங்கியிருக்க முடியாதா? வாங்கியிருக்க முடியாதானா முடிஞ்சிருக்கலாம். வாங்க முடியுமானா வாங்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபுல் டிஸ்கஷன்லேயே ஒரு 3-4 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஸ்கை பவர் அப்படிங்கிறது ஒரு கெனேடியன் கம்பெனி, பேக்ட் பை கெனேடியன் பென்ஷன் ஃபண்ட்ஸ். ஸோ இதே வந்து நீங்கள் நேஷ்னல் சோலார் மிஷன் ஃபேஸ் 1 நடக்கும்போது ஒரு 3 வருஷம் முன்னாடி சோலார் டைரக்ட்னு ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி வந்தாங்க. லோவஸ்ட் பிட்டிங் அவங்க தான் பண்ணாங்க, 749. அப்போது எல்லாருமே வந்து இது கம்பெனியே நிஜமாக பொய்யா என்னன்னு தெரியல. அப்போ சோலாரே இந்தியாவுக்கு யாருக்கும் தெரியாது.
அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிளியராக மார்க்கெட் என்டர் பண்ணணும். லோவஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஃபைனான்சிங் யூரோப்பில் தான் இருக்குது வேர்ல்ட்லேயே. ஸோ எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், மார்க்கெட் என்டர் பண்ண முடியும், இந்தியாவில் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் அவங்க என்டர் பண்ணாங்க. ஸ்கை பவருங்கிறது அதே மாதிரி ஒரு கம்பெனி, இட்ஸ் அ கெனடியன் கம்பெனி. வெரி வெரி லோ காஸ்ட் ஆஃப் ஃபைனான்சிங், அவங்களுக்கு ஃபைனான்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்மி. சோலாரில் அவங்களால லோ பவர் லோ ப்ரைஸில் என்டர் பண்ண முடியும். வெதர் அவங்க அதையே வந்து 2000 மெகாவாட்ஸ் பண்ணுவாங்களான்னா அந்த ப்ரைஸில் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அது ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வச்சுங்க. ஏன் அதிகமாக போகும்போது விலை குறையிறது தானே இயற்கை, இது அதிகமாக இருக்கு. பட் அவங்க வந்து இது ஒரு என்ட்ரி ப்ரைஸாக வராங்க கண்ட்ரிக்குள்ளே. இந்த கண்ட்ரிக்குள்ளே போனோம் நம்மளால் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு. சோலார் டைரக்ட் வரும்போது 3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 மெகாவாட்ஸ் தான் பிட் பண்ணாங்க. அந்த 5 மெகாவாட்ஸுங்கிறது அவங்களோட ஷோகேஸ் ப்ராஜெக்ட் இந்த கண்ட்ரியில். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து they were big enough that they can take a chance. சரி, ஒரு எக்ஸ்பர்ட்டா வந்து இதுல மத்திய பிரதேசத்துல 6 ரூபாய்க்கு நான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி தரேன்னு சொல்ற அதே அதானி நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது 7 ரூபான்னு சொல்றத அவங்களுக்கு இருக்கிற உற்பத்தி செலவுன்னு பார்க்கிறதா அல்லது வேற ஏதேனும் காரணம் நம்ம சொல்றதா? இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா நம்ம பேச வேண்டியது இருக்கு. காந்தி சாரே சொன்னாரு பிரைஸ் இறங்கிட்டே இருக்குன்னு. நீங்க ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, தமிழ்நாட்டில் இந்த ப்ராஜெக்டை 6 மந்த்ஸ்ல கமிஷன் பண்ணணும். 6 மந்த்ஸ்ல அவங்க கமிஷன் பண்ணணும் அப்படின்னா மாடியூல் பிரைஸ்க்கு ஆர்டர் இன்னைக்கு பண்ணியிருக்கணும், அவங்க பண்ணியிருப்பாங்க. இதே மத்திய பிரதேசில் 18 மாதம் டைம் இருக்கு ப்ராஜெக்ட் கமிஷன் பண்ண. ஸோ அவங்க பேனல் பிரைஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஏன் 18 மாசத்துக்கு இங்கே பண்ணலாமே, 6 மாதத்துக்குள்ளேயே பண்ணணும்னு என்ன நெருக்கடி இருக்கு நமக்கு? நான் ஜஸ்ட் டிஃபரன்சஸ் சொல்றேன் உங்களுக்கு என்ன இருக்குன்ட்டு. ஏன் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது நீங்க அவங்க செய்யறது 300 மெகாவாட் தான், நம்ம பண்றது 648 மெகாவாட். அப்போ வந்து இதற்கான கால அளவை வந்து அதிகமா கொடுக்கலாமே, அப்ப விலை குறையும்னா அதுதானே மின்வாரியத்துக்கு நல்லது. ஏற்கனவே நஷ்டத்துல இருக்கிற மின்வாரியம் நிறைய பேர் டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க. இப்போ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இதுல என்ன அப்படின்னா, அதானியே 648 மெகாவாட்ஸ் கமிஷன் பண்ணாங்கன்னா தான் அந்த டாரிஃப். கமிஷன் பண்ணலன்னா அவங்களுக்கு அந்த டாரிஃப் கொடுக்க போறது இல்லை. டாரிஃபை ரீவிசிட் பண்ண போறோம், டாரிஃப் கண்டிப்பா கீழே தான் போக போகுது. டாரிஃப் கண்டிப்பா கீழே தான் போகும். சர்வதேச மார்க்கெட்ல போகும், இந்தியன் மார்க்கெட்ல மற்ற இடங்கள்ல போகும். தமிழ்நாட்டுல மின்சார வாரியம் விலையை குறைச்சு வாங்கும்னு நம்புறீங்களா? கண்டிப்பா வாங்கணும், கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா சிஇஆர்சியோட ஹிஸ்டாரிக்கல் கைட்லைன்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் குறைஞ்சின்னு தான் வந்து. சிஇஆர்சி கைட்லைன்ல வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பப்ளிக் டெண்டர், ஓபன் டெண்டர்னு ஒன்னு சொல்லியிருக்கா. அப்படி இருக்கிறப்ப ஏன் இங்க வந்து அந்த பப்ளிக் டெண்டர்ன்ற ஒன்று, நீங்க என்ன சொன்னீங்க, கனடால இருக்கிற பப்ளிக் ஃபண்டு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, அந்த ஃபண்ட்ல வந்து வட்டி குறைவாக கிடைக்கும், முதலீட்டுக்கான வட்டி குறைவு. நீங்க இங்க வந்து அதானிக்கோ அல்லது இந்திய நிறுவனங்களுக்கு இங்க வங்கிகள்ல கடன் வாங்குறப்ப வட்டி அதிகம், அதை ஃபேக்டர் பண்ணுன்றீங்க. இப்ப நாமளும் ஒரு குளோபல் டெண்டர் இவ்வளவு பெரிய திட்டத்துக்குன்றப்போ உலகம் முழுக்க திறந்த போட்டின்னு சொன்னா குறைந்த வட்டியில முதலீட்டு வைத்திருக்கக்கூடியவங்களும் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே? கண்டிப்பா நல்லதுதான், கண்டிப்பா அப்படிதான் பண்ணணும் கோயிங் ஃபார்வர்ட். ஆனா 2 விஷயம் இதுல நீங்க பார்க்கணும். சிஇஆர்சியோட ஆங்கிள் பாத்தீங்கன்னாலே சிஇஆர்சி வந்து என்ன ப்ரமோட் பண்ண, ரெனியூபிள் ப்ரமோட் பண்ண அவங்க ஆக்ட், எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003லயே செக்ஷன் 61, 62ல பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி செக்ஷன் 62E வந்து எப்படி ப்ரொக்யூர் பண்ணணும்னு கிளியராகவே சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பேசிஸில் தான் டாரிஃப் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் டாரிஃப் ஃபார் ரெனியூபிள் எனர்ஜி ஃபிக்ஸ் பண்ண அக்வயர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, இதில் என்டையர் டிஸ்கஷனில் இன்னைக்கு இந்தியா வந்து வி ஷுட் பி வெரி ப்ரௌட். விண்டில் வந்து நம்ம வந்து வேர்ல்டில் டாப் 5ல இருக்கும். 20 கிகாவாட்ஸ் விண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், 20 கிகாவாட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு தான் அதில் லீடர், 40% தமிழ்நாட்டில் இருக்கு. இவ்வளோ விண்ட் இன்ஸ்டால் பண்ணி இவ்வளோ இது பண்ணது ஒரு டெண்டரோ ஒரு பிட்டோ கால் ஃபார் பண்ணலையே. எல்லா ஸ்டேட்லயுமே விண்ட்ல எல்லாமே பிரெஃபரன்ஷியல் டாரிஃப் தான். தமிழ்நாட்டில் வந்து டெக்ஸ்டைல்ல வந்து மாடர்னைசேஷன் ஃபண்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க. ஏராளமான சிமெண்ட் கம்பெனிகள், ஏராளமான டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் தங்கள் தேவைக்கு தங்கள் முதலீட்டுல போட்டாங்க. கரெக்ட். நீங்க வந்து இது வந்து மின்சார வாரியத்தோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்க பண்ணல. மின்சார வாரியத்துக்கு வந்து வீலிங் சார்ஜஸ் கொடுத்து அவங்க எடுத்துட்டு போனாங்க. பாக்கி நீங்க அவங்களோட இன்ஸ்டலேஷன் அரசாங்கம் ஊக்குவித்து, மத்திய அரசாங்கத்தினுடைய டஃப் ஸ்கீம்ல தான் தமிழ்நாட்டுடைய பல்வேறு நிறுவனங்கள் அந்த காற்றாலை மின்சாரத்தை போட்டதை பார்த்தோம். தமிழ்நாட்டில் வந்து அந்த மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கான வசதிகள் கூட செய்து தரப்படல. நாங்க உற்பத்தி பண்ற மின்சாரத்தை மின்வாரியம் வாங்க மறுக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டையும் சில நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த சங்கம் வந்து சொல்றாங்க. இப்ப நீங்க இதற்கு அதுக்கு நீங்க அதுல பண்ணோம் அப்படின்றது இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெனியூபிள் எனர்ஜி ப்ரமோஷன்ல எல்லா ஸ்டேட் அக்ராஸ் இந்தியால விண்டுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிரெஃபரன்ஷியல் டாரிஃப் தான் இருக்கு. இந்தியா தமிழ்நாடு விடுங்க, தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் எங்க விண்டு வாங்கினாலுமே எல்லாத்துலயுமே பிரெஃபரன்ஷியல் டாரிஃப்ல தான் வாங்குறாங்க. அது ஃபீட் இன் டாரிஃப்னு நம்ம சொல்லுவோம், ஃபாரின்ல வந்து ஃபீட் இன் டாரிஃப்ன்றோம். அப்படி வாங்கும்போது ஒரு ஸ்டேட்லயும் அந்த விண்ட் ரிசோர்ஸ் என்ன, அந்த விண்ட் ஜோன் என்னன்னு மேப் பண்ணியிருக்கோம். அந்த மேப் பண்ணி அங்கே எந்த ஜோன்
அந்த ஜோனை பேஸ் பண்ணி சிஇஆர்சி வந்து இவங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பேசிஸில் தான் ஒரு ஸ்டேட்டுமே ஒரு ஸ்டேட் ரெகுலேட்டரி கமிஷனும் ஒரு டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மெக்கானிசம் தான் சோலாரில் ஸ்டார்ட் பண்ணோம். சோலாரில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு டேக் ஆஃப் குஜராத் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியலில் தான் போனாங்க. அண்ட் ஆஸ் பர் ஆக்ட் இல்ல அன்றைக்கு யார் செய்வதற்கு ஆட்கள் இல்லாதப்ப யார் முன்வராங்களோ அவங்கள ஊக்குவிக்கிறது ஒண்ணு. இப்ப செய்வதற்கு நிறைய நிறுவனங்கள் போட்டி போட வரும்போது திறந்த போட்டியின் போறது தானே முறை. கரெக்ட். இதில் வந்து ஐ வில் பாயிண்ட் அவுட் இந்தியாவில் நடந்த ரீசெண்ட் டைம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் when it was a யுனைடெட் ஸ்டேட் ரீசென்ட்லி அவங்க வந்து ஒரு சோலார் டெண்டர் கால் ஃபார் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ப்ரிஃபரன்ஷியல்லே கால் ஃபார் பண்ணாங்க. 649 அப்படின்ற ரேட்டில் கால் ஃபார் பண்ணாங்க. அரௌண்ட் 600 மெகாவாட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதில் ஃபைனலாக வந்து இன்ஸ்டால் ஆன ப்ராஜெக்ட்ஸ் 100 மெகாவாட்ஸ். டெண்டர் நடந்தது. டெண்டர் கிடையாது, கால் ஃபார் டைரக்டா ப்ரிஃபரன்ஷியல் டாரிஃப் கொடுத்து கூப்பிட்டதுலயே 600 பேர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. 600 மெகாவாட் வந்தது வந்து 100 மெகாவாட்ஸ் இன்ஸ்டால் ஆச்சு. சரி, இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ரிவர்ஸ் பண்ணி டெண்டர் கால் ஃபார் பண்ணாங்க. ஸோ ஆந்திரா, கர்நாடகா அண்ட் தெலுங்கானா அந்த டெண்டரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 649 ஃபிக்ஸ்ட் ரேட் கொடுத்தாங்க. 649 ஃபிக்ஸ்ட் ரேட் கொடுத்ததுல டெண்டரோட ப்ரைஸஸ் வந்து 680 தெலுங்கானா, 670 ஆந்திரா, 690 கர்நாடகா வந்தது. இது என்ன நான் சொல்ல வரேன்னா கவுண்டர் இன்ட்யூட்டிவா சில வாட்டி நடக்கலாம், நடக்க சான்ஸ் ஏற்புடையதா இந்த கருத்து இல்ல. ஐயா வந்து சொல்லும் பொழுது விண்மில்லை பத்தி சொன்னாங்க. காற்றாலை மின்சாரத்தினுடைய விலை ப்ரிஃபரன்ஷியல் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம்னு சொல்றேன், முன்னுரிமை தந்து. ஆமா. இப்ப என்னன்னா சூரிய ஒளி மின்சாரத்தின் விலையினுடைய மூலதனத்திற்கான விலை என்பது படுவேகமாக குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுபோல காற்றாலையில் கிடையாது. காற்றாலையில் அன்னைக்கு நீங்கள் 5.35 கோடி இருந்ததுன்னு சொன்னால் இன்னைக்கு 6 கோடி ரூபா வந்திருக்கு. அது அந்த பெரிய அதில் மாற்றங்கள் இல்லை, அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் வரப்போறதில்லை. ஸோ இந்த சூரிய ஒளி மின்தகடுகள் என்பது உலக அளவில் இன்றைக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டைக்கு போய் நின்றுட்டாங்க. ரொம்ப வேகமாக ஆரம்பித்த ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை போடுறது தயாராக இல்லை. நிறைய கம்பெனி திவால் ஆகிக்கிட்டும் இருக்குதுல்ல. இதில் அந்த தான் நிலைமை இருக்குது. சைனாவிலேயே அந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது. அதனால சூரிய ஒளிக்கு இப்போ ஒரு பெரிய சந்தை அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த சந்தை தான் இப்போ இந்தியாவாக இருக்குது, 1,00,000 மெகாவாட் அப்படிங்கிறது. அப்போது அந்த வேகத்தில் இதனுடைய விலைகள் ரொம்ப வேகமாக குறைந்துட்டு இருக்கு. வேகமாக விலைகள் குறைகின்ற நிலையில் அந்த விலை குறைவு என்பது மக்களுக்கு கிடைக்கணுமா, முதலாளிக்கு கிடைக்கணுமாங்கிறதுலாம் இப்போ அந்த டிபேட்டினுடைய மையமே. அப்போ வேகமாக விலை குறையிறதுனால மத்திய ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, எந்த நிர்ணயமும் ப்ரிஃபரன்ஷியல் டேரிஃப்னால கூட இப்போ விண்டு மில்லுக்கு 3 வருஷம் இருக்கு, இதுக்கு வந்து நீங்க ஓராண்டுக்கு மேல வைக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஓராண்டுல மாற்றம் வரும் அது சொல்லியிருக்காங்க. போன ஆண்டு நாங்க எடுக்கும்போது 6.91 கோடி ரூபாய் இருந்தது. இந்த ஆண்டு எடுக்கும்போது 13-14 வந்து அந்த மாதிரி இருந்தது. 14-15 எடுக்கும்போது இது வந்து 5.86 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. ஆகையால 15% வித்தியாசம் வருகிறது. இதைத்தான் நாகல்சாமி அவர்களும் அவங்களுடைய டிஸ்அக்ரிமெண்ட் ஆர்டர்ல சைட் பண்றாங்க. அப்போ ஒரு யூனிட்டுங்கிறது 5.86 கோடி ரூபாய்க்கே நமக்கு கிடைக்க முடியும். அப்போ அந்த இதை எடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க? அப்போ இந்த அதான் ஐயா சொல்லும்போது அதானி உற்பத்தி பண்ணினால்தான் வரும் அப்படின்னு. அதானி போன்ற பெரிய குழுமங்கள் ஏற்கனவே மின்தகடுகளுடன் ஒப்பந்தம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசாக ஆர்டர் போட்டு வாங்கணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்காது. நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ல அது. அப்படிப்பட்ட நிறுவனம் அல்ல அது. அது எந்த சட்டத்தையும் மீறக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் கடந்த காலத்தினுடைய சரித்திரங்கள் இருக்கு. அதனால அவங்க பெரிய நிறுவனங்களுக்கு சட்டம் தானாக வளையக்கூடியதையும் சில நேரங்களில் பெரிய கேள்வி என்னன்னா, ஏற்கனவே ஓராண்டுக்கு இருந்த நீரே இவர்கள் எப்படி 1.5 ஆண்டு காலத்திற்கு இந்த ஒழுங்குமுறை ஆணையம் யாரையும் கேட்காமல் நீடித்தார்கள். நீடித்த பிறகு இந்த அதானியோட ஒப்பந்தம் வருகிறது. இரண்டையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து தமிழக மின்வாரியம் நஷ்டத்தில் இருக்கிற மின்வாரியமே போய் வேண்டுகோள் வைக்காமலேயே நீங்க மின் கட்டணத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஒழுங்குமுறை ஆணையம், அரசோ மின்வாரியமோ விண்ணப்பமே கொடுக்காம ஒழுங்குமுறை ஆணையம் நீங்க வந்து ஏத்துங்க விலைய அப்படின்னு சொன்னது. அதன் அடிப்படையில் அரசும் மின்வாரியமும் விலையை ஏத்துனதை நம்ம பார்த்தோம். இதுல ஏன் பொது போட்டி நடக்கல? இதுல இவங்க எதிர்க்கட்சிகள் சொல்றது காழ்ப்புணர்ச்சியோட சொல்றாங்களா? வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக கோர்றதுல நியாயம் இருக்கா? வெள்ளை அறிக்கை ஒன்றை அரசாங்கம் தரப்போகிறதா? அது பாரதி இதுல தொடர்ச்சியாக பல புகார் வருது. உடன்குடியில ஒரு பெரிய மின் திட்டம் வரும்போது அது அந்த டெண்டர்ல முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி அதுல ஒரு நிறுவனம் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல அந்த கேஸ் ஒரு வாதிடக்கூடிய ஒரு பிரச்சனையாக அது தொடர்ந்து இருக்கு. அதுல ஒரு சர்ச்சை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சின்ன நிறுவனம் மின்சாரத்தை வாங்குறதுல கொள்முதல்ல இருக்கிறது அது ஒரு சர்ச்சை இருக்கு. இப்ப இந்த சர்ச்சை வருது. இதை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை திமுக, காங்கிரஸ், பாமக முன்வைக்குது.
இந்த ஒப்பந்தம் வெளிப்படையா நடக்கல, இதை ரத்து செய்யணும், இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு கெடுதல்ன்றாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யறோம் மின் உற்பத்தியை செஞ்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எதிர்க்கட்சிகள் சொல்றதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது அரசியல் காரணம்னு தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா உடனடியாக இப்போ மின்சார தேவை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதிகரிக்கின்ற மின் தேவைக்கு ஏற்றவாறு நம்ம மின் உற்பத்தியை செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை. இது வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது மக்களுக்கான மின்சார தேவையை கொடுக்கணுங்கிறது தான். அதனால தான் 6 மாதத்திற்குள்ளே உற்பத்தியை தொடங்கணுங்கிற அடிப்படையில் மின்சார இதை நீங்க முதலீடு பண்ணி இபி முதலீடு செய்து தமிழ்நாடு மின் வாரியம் முதலீடு செய்து நீங்க ஒரு புதிய மின் திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா நீங்க கொள்முதல் செய்றீங்க, நீங்க அதுக்கான இது பண்றீங்கன்னு அர்த்தம். யாரோ தனியார் கொண்டு வராங்க, அவங்க ஒரு இடத்தை வாங்குறாங்க, அவங்க திட்டம் போடுறாங்க, அவங்க முதலீடு பண்றாங்க, அவங்க உற்பத்தி பண்றதை நீங்க வாங்குறதுன்றது இதுல என்ன சாதனைன்னு சொல்ல முடியும்? ஏறக்குறைய நாங்க 10 மின் திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். சொல்லவா? பெரியார் வைகை நீர்மின் திட்டம் 30/1/2012. தமிழக மின் கழகத்தோட 12ன்னா திமுக ஆட்சி 11 அதிமுக ஆட்சிக்கு ஓராண்டுல தொடக்கி இருக்கிற திட்டங்களை சொல்லிடுறேன். வள்ளூர் மின் திட்டம், 2, பவானி கட்டளை கதவணை திட்டம், பெரியார் வைகை நீர்மின் திட்டம் எல்லாமே 2013 நெய்வேலி அனல் மின் நிலையத்துல இது பண்ணது 22/4/2015. அடுத்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்துல தூத்துக்குடி அனல் மின் திட்டத்தை சேர்த்து 18/6/2015 திட்டங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறதுனா எந்த ஒரு திட்டங்களையும் நாங்கள் உருவாக்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதை சொல்லினோம்ல, அவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அவர்கள். அடுத்து நாங்க தனியார் நிறுவனத்திடமிருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. 20,355 மெகாவாட் மின் உற்பத்தியை தனியார் நிறுவனத்திடமிருந்து பெற்றது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கான இதை சொல்றேன் பாருங்க. பிபிஎன் நிறுவனத்தோடு 3/1/97 அக்ரிமெண்ட் போடுறாங்க. சாமல்பட்டி நிறுவனத்தோடு 22/5/1998 அக்ரிமெண்ட் போடுறாங்க. மதுரை பவர் கார்பரேஷனோட 21/5/1998. அடுத்து ஜிஎம்ஆர் நிறுவனத்தோட 1996. இது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப சொல்லி திமுக தன்னுடைய ஆட்சி காலத்துல அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கினதுன்னு சொன்னா ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அதிமுக ஆட்சி ஏன் ரத்து செய்யல? இல்ல அதுக்கான ஏன் ரத்து செய்யலன்னு சொல்றீங்க? மிக மின் மாநிலமா உருவாக்கிட்டு போனோமே. திமுக வர்றதுக்கு முன்னாடி 2006 இது இந்த திட்டங்களையே நாங்க மிக மின் மாநிலமா வச்சுட்டு போனோம் 2005. 2006 வந்ததுல இருந்தா அவங்க ஸ்பாயில் பண்ணாங்க. அத சொல்லுங்க. மிக மின் மாநிலமா நாங்க வச்சுட்டு போறோமா இல்லையா? மாநிலமா கர்நாடகத்திற்கு சென்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில கர்நாடகத்திற்கும் ஆந்திராவிற்கும் மின்சாரத்தை விற்கின்ற அளவிற்கு மாநிலத்தோட பவர் கார்பரேஷன் வச்சுட்டு போனோமா இல்லையா? ஸ்பாயில் பண்ணது யாரு? இன்னைக்கு ஏதோ ஊழல் நடந்துட்டுங்கிற மாதிரி குற்றச்சாட்டு அவங்க ஏன் சொல்றாங்கன்னா இவங்க மேல 2G குற்றச்சாட்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேல நிலக்கரி சுரங்க ஊழல்ல இருந்து அத்தனை ஊழல்களும் இருக்கிறது. இவங்க அந்த மாதிரி ஊழல்களை நாங்க எடுத்து அடுத்த தேர்தல் நாங்க பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்கங்கற கருத்தை தான் நான் பதிவு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்ல வரேன். நாங்க ஒரு திட்டம் கூட செய்யலன்னு சொன்னாங்க. திட்டங்களை செயல்படுத்தி இருக்கோம்னு சொல்லிட்டேன். சொல்றேன். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். மக்களினுடைய மன்றம் தீர்ப்பளிக்க போகிறது வருகின்ற தேர்தலில். இப்பொழுது இவர் சொன்ன அத்தனை திட்டமும் இந்த பிரச்சனையை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். இல்ல அத்தனை திட்டமும் திமுக ஆட்சி உருவாக்கப்பட்டது. இவர் சொன்ன குற்றச்சாட்டு தனியார் நிறுவனங்களோட ஒப்பந்தப்பட்டது நீங்க சொல்றீங்க இல்ல சார். நாங்க பண்ணதா சொல்லி நீங்க பேசுறப்ப நான் பேசல. நீங்க பேசுறப்ப நான் பேசல. அதாவது தனியார் மின்சார நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டது நாங்க தான். அவர் சொன்னது உண்மை. இவர் அத்தனை மின் திட்டமும் நாங்கள் தான் தொடங்கணும். இன்னும் கேட்டால் திமுக ஆட்சி போனதற்கு பிறகு அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரே ஒரு யூனிட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யல. சொல்றோம். புதிதாக ஜெயலலிதா அம்மையார் இல்லங்க 6 திட்டங்களை இப்ப சொல்லுங்க. தேதி வாரியா ஜியோ சொல்லவா? ஜெயலலிதா அம்மையார் ஜியோ சொல்றேன். இல்ல நான் நீங்க அவர் சொல்ற அறிக்கை உங்களுக்கு 7 மின் திட்டங்கள் போடுறோம். 7 ஜியோ வாரியா சொல்றேன். பேசல. வெறுமனே தேதியை பேசல. இல்ல வெறுமனே தேதியை சொன்னா நீங்க மறக்கிறது மக்களுக்கு பொய் சொல்லலாமா? இல்லங்க ஜியோ முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? பொய் சொல்றாங்க ஜெயலலிதா. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உரியதுங்க. எங்க கிடையாதுங்க. உங்க கிட்ட அறிக்கை இருக்கு. ஜியோ சொல்றாங்க. ஜியோ சொல்றேன். ஒவ்வொரு திட்டத்துக்கு
நானும் ஜீவோ சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், ஒரு திட்டம் ரெண்டு பேருமே சொல்லுங்க, ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த அதானிக்கு வாங்க, இந்த ஒப்பந்தத்துக்கு வாங்க, இந்த ஒப்பந்தத்துக்கு வாங்க. பாரதி, ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரு நிமிஷம் பாரதி, நான் திரும்ப வரேன். உங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, தனியார் கிட்ட நாங்க நான் என்ன கேக்குறேன், தனியார் கிட்ட வாங்குவதற்கு ஒப்பந்தம் பண்ணது நாங்க தான். நான் இல்ல சொல்ல, ஆனா 14 ரூபாய்க்கு யார் வாங்குறீங்க? சூரிய ஒளி மின்சாரத்தை பெறுவதற்கு அதானி நிறுவனத்துடன் 6 திட்டங்களுக்காக ஜீவோவை நல்லா காட்ட முடியும். என்ன நீங்க பொய்யா ஒரு யூனிட் சொல்லல, அது பலமுறை பேசியிருக்காங்க. இந்த அதானிக்கு வாங்க, அவங்க கோயில் பிரச்சாரத்தை அனுமதிக்க முடியாது சார். அதானி நிறுவனத்தோடு இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டுருக்காங்கல்ல, அது எப்படி போட்டாங்க? அதான் நான் சொல்றேன், ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய அனுமதி பெற்று இல்ல இல்ல, இன்னைக்கு நடக்கிற பிட் வைக்காம நீதிமன்றத்துக்கு நாளைக்கு போனா இது வந்து ரத்து செய்யப்படும். இந்த திட்டம் நீங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு உடன்குடி திட்டம் எப்படி வந்து கிடப்புல போயிருக்கோ, மக்கள் பணம் இன்னைக்கு வரி பணம் ரோட்ல கிடக்குதோ, இன்னைக்கு எவ்வளவு இல்ல கேக்குறேன், உடன்குடி திட்டம் இன்னைக்கு யாரால ரத்து போச்சு? ஒரு அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனம் 50 கோடி ரூபாய் பெல்லுக்கு திருப்பி பத்தி பேசுற மாதிரி இருக்கு. மக்கள் பணத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி நீங்க வந்து இன்னைக்கு விடுதலை ஆயிட்டாங்க, இன்னைக்கு விடுதலை ஆயிட்டோம். அசான் டேட் இன்னைக்கு விடுதலை ஆயிருக்கு. அசான் டேட் இன்னைக்கு விடுதலை ஆயிருக்கு. பொய்யான கருத்து. இல்ல ஊழல் குற்றச்சாட்டு இல்ல 2G பத்தி நாங்க பேசுறோம். பரந்த விஷயத்தெல்லாம் பேசுறீங்க, நேரம் இல்ல. நான் வந்து அவர் பேசுறவ பேசுறேன். இந்த அதானி வந்து நீ அது தெளிவா கேக்குறேன், ஒரே வார்த்தை கேக்குறேன். பொய்யா பேசாதீங்க. அதானி வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒப்பந்தம் போட்டுருக்கீங்களே, நீங்க சட்டமன்றத்துக்கு முன்னாடி வச்சீங்களா? ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட அனுமதி பாருங்க, திரும்ப பேசுறேன் பாருங்க. அப்புறம் அவர் பேசுறப்ப நான் பேச விட மாட்டேன் அவரை. ஒரே ஒரு விஷயம் தான், இது தெளிவாக மக்களை ஏமாற்றுவதற்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாடகம், திட்டமிடப்பட்ட சதி. 50 கோடி ரூபாய் இன்றைக்கு பெல் நிறுவனத்துக்கு திருப்பி கொடுக்குறாங்க. ஒரு திட்டத்தை காழ்ப்புணர்ச்சியால் ரத்து பண்றாங்க. ஏன் ரத்து பண்ணாங்க? திமுக ஆட்சியில் போடப்பட்ட பெல் நிறுவனத்தின் ஏன் ரத்து பண்றாங்க? 3 ஆண்டுகள் ரத்து பண்ணிட்டு 3 ஆண்டுகள் வேலை தொடங்கவில்லை, அதனால ரத்து செய்தோம். சரி, இன்னைக்கு 3 ஆண்டுகள் வேலை தொடங்கவில்லை, ரத்து செய்தோம். உங்களுக்கு 3 ஆண்டுகள் வேலை செய்யல, நீங்க விட்டுட்டு போனத 3 ஆண்டுகள் அவங்க வேலையை ஆரம்பிக்கல, ரத்து செய்தோம். பெல் நிறுவனத்திடம் இருந்து 6000 கோடி ரூபாய் வசூலிக்கணும், தனியார் நிறுவனம் இருந்து. ஏன் வசூலிக்கல? நீங்க கைவிட்டு போதா? நீங்க கைவிட்டு நாங்க என்ன கேட்கிறோம், தமிழக அரசு என்பது யார் வேண்டுமானாலும் வரலாம், நாளைக்கு திமுக வரும், இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இதுல இந்த பிரச்சனைக்கே வந்துடலாம் திரு காந்தி. ஒரு யூனிட் சூரிய ஒளி மின்சாரத்துக்கு 2 ரூபாய் அதிகம் கொடுத்து கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்றால் அந்த 2 ரூபாய் யாருடைய கஜானாவுக்கு போகிறது? அரசு கஜானாவிலிருந்து இப்படி ஒரு பகல் கொள்ளை அடிக்க முற்படுவது ஏன்? ஆகவே அதானியுடன் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்துல பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது, இது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் மு.க. ஸ்டாலின் கேட்கிறார். இது அரசியல் ரீதியாக வேறு ஒரு பார்வை பார்க்கலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணூர் எக்ஸ்பான்ஷன் 660 மெகாவாட், அதே மாதிரி உடன்குடி எடுத்துக்கிட்டா கூட 2 × 660 மெகாவாட், இவை எல்லாம் டெண்டர் கோரப்பட்டு தான், உலகளாவிய டெண்டர் கோரப்பட்டு தான் செய்யப்பட்டிருக்கு. 648 மெகாவாட் இன்னைக்கு கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. சூரிய சக்தியில தேவையில்லை. ஏன்னா 0.25% தான் சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்கணும். போன ஆண்டு வந்திருக்கக்கூடிய 96,000 மில்லியன் யூனிட் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 200 மில்லியன் யூனிட் தான் வேணும். 200 மில்லியன் யூனிட்டுக்கு நமக்கு 150 மெகாவாட் அளவுக்கு இருந்தால் போகிறோம். ஏற்கனவே மற்றவர்களிடம் 5 மெகாவாட் 6 மெகாவாட்ங்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு 416 மெகாவாட் வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுவே நமக்கு போதுமானது. ஆக அதானியுடன் உடனே இந்த ஆண்டே போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அடுத்த ஆண்டு இன்னும் விலை குறையுமானா அப்போ கூட நம்ம போட்டிருக்க முடியும், அப்போ கூட இந்த கட்டணம் குறைஞ்சிருக்க முடியும். அது இல்லாம ஒப்பந்தம் போட்டிருக்கணும்னு சொன்னா ஓப்பன் டெண்டர்ல கொடுத்திருந்து ஒருவேளை நீங்க நாங்க மின்சாரத்தை கொண்டு வரணும்னு அதுக்காக பண்றேன்னு சொல்லி இருந்தாலும் கூட அதுக்கு ஓப்பன் டெண்டர் போட்டிருந்தா நிச்சயமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சோலார் ஆந்திராவில் 5 ரூபா 30 பைசாவுக்கு ஒரு கோட் பண்றாங்க. அதே போல இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் கோட், அது மாதிரி நமக்கு இங்க குறைந்த விலையில கிடைத்திருக்க முடியும். அப்ப அந்த குறைந்த எங்களுடைய பொறுத்த முறையில் மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரம் கிடைக்க செய்வது அரசினுடைய பொறுப்பு. அது ஒழுங்குமுறை ஆணையத்துடன் பொறுப்பு. ஒழுங்குமுறை ஆணையமும் அரசும் பெரிய அளவில் தவறு செய்திருக்கிறார்கள். நாங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 ரூபா 86 பைசா நாகல்சாமி சொல்லியிருக்கக்கூடிய விலை, அந்த விலைக்கு நீங்கள் கணக்கெடுத்து கொண்டால் கூட 1 ரூபாய் 15 பைசா நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கு அதிகமாக கொடுக்குறோம். இது ஒரு ஆண்டில் 111 கோடி ரூபாயை நம்ம இழக்கிறோம். இப்போ அது 25 ஆண்டு காலம் என்று எடுக்கும்போது கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் அது வரத்தான் செய்கிறது.
அதானி என்ன முதலீடு செய்கிறாரோ அதை விட அதிகமாக. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திட்டத்திற்கு 4000 ஏக்கராவது இன்றைக்கு நிலம் வேண்டியிருக்கு. 4000 ஏக்கர் கையகப்படுத்துவது நிலை எந்த சட்டத்தின் கீழ் கையகப்படுத்த தனியார் தான் அவங்க வாங்கிக்கிறது தான். அதுல வந்து அரசாங்கம் கையகப்படுத்தி தரதுல நம்ம தொடர்ந்து பேசலாம். அரசாங்கம் கையகப்படுத்துறதல்ல. 2013 இருக்கக்கூடிய சட்டப்படி பார்த்தால் அவர்களுக்கு 4 மடங்கு அதிகமாக தரப்பட வேண்டும். அது 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுல முறைகேடு நடந்திருக்குன்னு ஒருத்தர் ஹைகோர்ட்டுக்கு போறார். அது வந்து விசாரணைக்கு உகந்ததா இல்லையா அப்படின்றத நீதிமன்றம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள போகிறது. இப்ப வரக்கூடியது வந்து தமிழக அரசு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. இதுக்கு இவங்க சொல்றது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து 7 ரூபா வரலையும் விலை கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கு, அதனால வாங்குறோம்ன்றாங்க. இப்போ அரசாங்கத்தின் கவனத்துக்கு மத்திய பிரதேசத்துல 5 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்ற தகவல் வர்றப்ப ஏன் மீண்டும் அவர்களை அழைத்து ஒரு மறுபரிசீலனை செய்யறது, இந்த ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்யறது அப்படின்ற ஒரு நிலைக்கு அரசு போகுமா? இல்ல, இதை தாண்டின ரூபாய்க்கு அவங்க வாங்குறாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். உத்தரப்பிரதேசத்துல 8 ரூபாய்க்கு வாங்குறாங்க, பீகார்ல 8 ரூபாய்க்கு வாங்குறாங்க. குறைச்சலா வாங்குறத பாப்பீங்களா? நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல வாங்கலாம், மத்திய பிரதேசத்துல வாங்கலாம். மத்திய பிரதேசத்துல இவ்வளவு விலைக்கு குறைவா வாங்குறப்ப நீங்க எதை ஒப்பிடுவீங்க? இந்த இடத்துலதான் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அங்க இருக்கிற ப்ரொக்யூரிங் மெத்தட் வேறையா இருக்கும், உற்பத்தி திட்டம் வேற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற வெளிச்சம், அங்க இருக்கிற சூழ்நிலை, அங்க இருக்கிற கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸ் பல இது இருக்கு. இதுல வந்து ஒரு பகுதியில் கிடையாது. இப்போ அப்படி ஒரு நீங்கள் மக்களுக்கு மின்திட்டம் கரெக்டாக வரணும்னு நினச்சிருந்தா உத்தரப்பிரதேசத்துலேருந்து தரேன்னு சொன்னாங்க. மத்தியில் இவங்க அரசாங்கம் தான் இருந்துச்சு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தான் இருந்துச்சு. கிரிட் அமைக்கிறதுக்கான வேலையை இவங்க செஞ்சு கொடுத்துருக்கலாம். இல்லை மத்தியில் இருக்கிற என்எல்சியிலேருந்து வந்து இல்லை நான் அதை தான் சொல்கிறேன். மின்திட்டம் தேவை. அதாவது வந்து இங்கே வந்து நம்ம ஒன்றும் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்தலை, லாபத்தை பற்றி பேசுறதுக்கு, நட்டத்தை பற்றி பேசுறதுக்கு. மக்கள் வெல்ஃபேர் ஏங்க ஊழலை பற்றி நீங்கள் பேச வெல்ஃபேர் ஸ்டேட் இந்தியா முழுவதும் இல்லை சொல்லிடுறேன், 19% மின்சார உற்பத்தி 1.6 மில்லியன் யூனிட், 16 லட்சம் யூனிட் கிடைக்குங்கிறது தான் த்ரூஅவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்குலேஷன். அது அடிப்படையில் தான் இந்த கட்ட நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அங்க பண்ணிருக்கக்கூடியதுக்கு அளவுக்குன்னு அவங்களுக்கு தேவைக்கான அளவுக்கு தான் வாங்க போறாங்க. இங்க 200 மில்லியன் யூனிட்டுக்கு பதிலாக நம்ம 3% இதுதான் வந்து நாங்க தனியார் துறையில இருந்து வாங்கிட்டு இருக்கோம். 77% தமிழக அரசு. ஒப்பந்தம் மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா, மறு ஆய்வு செய்யப்படுமா? விலை அதிகம்ன்றது ஒரு வேற ஒன்றை ஒப்பிடும்போது தெரிய வரும்போது எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை பாயிண்ட் அவுட் பண்றப்ப அரசு திறந்த மனதோடு மறு ஆய்வு செய்ய முன் வருமான்னு கேட்டேன். மறு ஆய்வு செய்வதற்கான தேவை இருக்காங்கிறத முதல்ல ஆய்வு செய்யணும். சார் 72 நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும்னு பாக்குறீங்களா? இது மறு ஆய்வு செய்யறதுன்றது தவறான முன்னுதாரணமா போகும்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ கமிஷன் பண்ணணும் ப்ராஜெக்ட்டுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கோல். நம்ம 6 மந்த்ஸில் ப்ராஜெக்ட் கமிஷன் பண்ணணும்னா இதுதான் கரெக்ட் வே. நீங்கள் 18 மந்த்ஸில் பண்ணலாமான்னா பண்ணலாம். 18 மந்த்ஸில் ப்ராஜெக்ட் வரலாம், பிட்டிங் கால் ஃபார் பண்ணலாம், ரிவர்ஸ் பிட்டிங் நடக்கலாம், அது எப்படி வேணாலும் பார்க்கலாம். அப்படின்னா அது வேறு. அண்ட் சார் சொன்ன மாதிரி டேரிஃப் மட்டும் இல்லை, நீங்கள் ரா மெட்டீரியல் ப்ரைஸ், பேனல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் குறைஞ்சி தான் வருது. குளோபலாக அடுத்த வருஷம் வந்து 15% வரைக்கும் இறங்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இட் டெசிஷன் ஆஃப் டைம் ஆல்சோ. நீங்கள் எப்போ அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்டோட டெட்லைன் என்ன, கமிஷனிங் டைம் என்னன்றதை பொறுத்து பிட்டிங் ப்ரைஸ் எது மக்களுக்கு நன்மை. நான் வந்து ஒரு க்ரீன் எனர்ஜி சாம்பியன், அதனால என்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கு தான் நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ எனக்கு ஒரு பயஸ் இருக்குது, எனக்கு சோலார் பண்ணணுன்றது என்னோட கோல். ஸோ எவ்வளோ நம்ம சோலார் ப்ரமோட் பண்ணுறோமோ அது நல்லது தான் நினைப்பேன். ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்கள் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டெக்னிக்கலாக 2-3 பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் மத்திய பிரதேசம், சவுத் ராஜஸ்தானும் ரொம்ப கிட்ட இருக்குது. சாதாரணமாக சோலார் ரேடியேஷன் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் ஒரே மாதிரி இருக்கும். இன்றைக்கி பிட்டர்ஸ் மத்திய பிரதேஷில் எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கான சான்ஸ் வந்து மச் ஹையர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் வந்து 4 இயர்ஸ் ஜென்ரேஷன் டேட்டா அவைலபிளாக இருக்குது, பிளான்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, டேட்டா அவைலபிளாக இருக்குது. அப்போ அந்த டேட்டாவை வச்சு கேல்குலேஷன் பண்ணி சான்ஸ் ஆஃப் ரிஸ்க் வந்து மச் ஹையர் தென் தமிழ்நாடுல அங்கங்கே பாக்கெட்ஸில் ஒரு 120 மெகாவாட்ஸ் 150 மெகாவாட்ஸ் இருக்குது. அது வந்து இந்த லார்ஜ் ஸ்கேல்லையோ இந்த அளவுக்கு டேட்டாவோ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்மளும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் விண்டில் வந்து ப்ரிஃபரன்ஷியலாக ஆரம்பித்து வி ஹேட் அ வெரி குட் சக்ஸஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் பண்ணக்கூடாதுங்கிறது ஐ எம் நாட் அகேன்ஸ்ட். திரு காந்தி, போர்க்கால அடிப்படையில் இது செய்யறாங்க. 18 மாதம் எடுத்துட்டு பண்ணா விலை குறையக்கூடும், ஆனால் 6 மாதத்துல பண்ணணும்னு சொல்லி ஒரு வைராகியத்தோட பண்றாங்கன்றத ஒரு பாசிட்டிவா அதை பார்க்கலாமா? அப்படி பார்த்திருந்தா நீங்க இன்னைக்கு உடன்குடி ப்ராஜெக்ட் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமே. அது இப்போ கையில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி ப்ராஜெக்டோ இல்லை எண்ணூர் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கு 3 ஆண்டுகளில் கழித்து தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது ஏற்கனவே தயாராக இருந்தக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை, அதாவது நிலையான மின்சாரம், இது வந்து நிலையற்ற மின்சாரம்,
அது நிலையான மின்சாரம் கிடைக்கக்கூடியது, அனல் மின்சாரம். மின் தட்டுப்பாட்டை நீக்கக்கூடிய ஒரு மின்சாரத்திற்கான திட்டத்தை 2.5 ஆண்டு காலத்துக்கு மேல காலதாமதம் படுத்திருக்காங்களே. அப்ப இதுல ஒரு பெரிய அவசரம் காமிக்கணும்ன்ற அவசரம் கூட இல்லை. அப்படி காமிக்கணும்னு நினைச்சா கூட நீங்க ஒரு ஓப்பன் டெண்டர், அதுக்கு ஓப்பன் டெண்டர் கொடுத்துருக்கீங்கல்ல, இதுக்கு ஒரு ஓப்பன் டெண்டர் கொடுத்துருக்கலாமே. நன்றி. நிறைவா ஒரு வரியில உங்க கருத்து சொல்லுங்க. இல்ல, மக்கள் நல அரசுங்கிறது மக்களுக்கான தேவையை தான் செய்யணும் தவிர அதுல லாப நட்ட கணக்குகள் பார்க்க முடியாதுங்கிறதா என்னுடைய கருத்து. உங்களுடைய இல்லை, அதாவது ஒரு வரியில சொல்ல முடியாது, ஏன்னா அவர் நிறைய குற்றச்சாட்டை வச்சுட்டாரு. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. அதாவது 346 கோடி காற்றாலை மின்சாரத்திற்கு தமிழக அரசு கொடுக்க வேண்டிய பாக்கி, அதுக்கு 2 தினத்துக்காக நான் ஆஜரான உயர்நீதிமன்றத்தில். நான் ஆஜரானதுக்கு பிறகுதான் 50 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. காற்றாலை மின்சாரம் வாங்குவது 5 ரூபாய்க்குள்ள. ஆனால் இன்றைக்கு 7 ரூபாய்க்கு சோலார் மின்சாரம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது, புதிய மின்சார திட்டத்தை உற்பத்தி செஞ்சோன்னு சொல்றீங்களே, எந்த தேதியில நீங்க உற்பத்தி செஞ்சீங்க, எந்த தேதியில நீங்க கூட்டம் போட்டீங்க? 2 மூணாவது, அதான் நீங்க தளபதி நீங்கள் வந்து செய்யக்கூடிய இந்த திட்டம் செய்யக்கூடிய திட்டம் ஒரு நாளைக்கு 12 கோடி ரூபாய் நஷ்டம் எடுப்பது திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும். நன்றி. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.